பிஸ்மில்லா. இது திருவாரூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு. இதனுடைய ரம்மியமான அழகை பாருங்கள், எப்படி அருமையாக இருக்குது, எப்படி இயற்கை அந்த 2 சைட்லையும் எப்படி படர்ந்து இருக்குது பாருங்கள், எப்படி அழகாக இருக்குது. மணி 8:30 மணி இன்றைக்கி எடுக்கிறேன். 9/2/25 2025. ஃபுல்லாக பனிமூட்டம் இன்னும் தெரியவே இல்லை. நானும் கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், பைக்கில் போயிட்டுருக்கேன். பனிமூட்டம் குறையவே இல்லை. இது மாயாரம், இது நேராக போனால் மாயாரம் போய் சேருது. மாயத்துக்கு அந்த நான் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கேன், ஒரு இடத்துக்கு ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். எப்படி அழகாக இருக்குது. ஆனால் பனிமூட்டம் 8:30 மணிக்கும் எப்படி இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. சில்னஸ்ஸாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. நம்ம சேஃப்டி பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். நான் ஃபுல்லாக பனி நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக க்ளோத்து போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கேன். ட்ராவல் கூட என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்கிறது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நாங்கள் ஒரு நாட்டை போய் பார்க்க போனோம், நானும் என்னுடைய நண்பரும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நாட்டுக்கு ஃபுல்லாக நாங்களே சொந்தமாக ட்ரைவ் பண்ணோம். கிட்டத்தட்ட வர 3200 கிலோமீட்டர் நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த நாட்டுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இயற்கையை பார்க்குறதுக்கு, இயற்கை எல்லாம் எப்படியெல்லாம் படைச்சிருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறது ஆண்டவனுடைய அற்புதங்களை பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ சம்பாதிச்சு சேர்த்து வச்சா பிரயோஜனம் இல்லை. இதை நம்ம அனுபவிக்கலைன்னு வச்சுங்களேன், கடைசியில் நம்மளுடைய காசு யாரோ தின்ட்டு போகணும். கவர்மெண்ட்டு திங்கும், எவனா சம்மந்தம் இல்லாதவன் திம்மா. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நமக்கு, அதுக்கு அடுத்தது தான் அடுத்தவங்களுக்கு. ஒரு இது கூட ஃப்ளைட்டில் கூட ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படின்னாக்கா, ஒரு ஆக்சிடெண்ட் விபத்துன்னு ஏற்பட்டுச்சுன்னாக்கா, நீங்கள் குழந்தைகளை கொண்டு போறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களை தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அந்த குழந்தைய பார்க்கணும். உங்களை ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுடைய உயிரை காவந்து பண்ணிக்கிட்டு அடுத்து உங்களுடைய பாசஞ்சர், உங்களுடைய பிள்ளைய யாரையோ அவங்கள பாதுகாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம நல்லா இருந்தால் பாக்கி எல்லாம் நல்லா இருக்கலாம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேஃப்டி பண்ணிக்கிட்டு எல்லா இடத்துலையும் நல்லா என்ஜாய் பண்ணு, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கணும். எல்லாத்தையும் இயற்கை எல்லாம் கொடுத்துருக்கிறது அற்புதங்கள் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரம்மியமாக இருக்குது. அதனால் நம்ம 100 கோடி கொடுத்து அமைச்சா கூட இந்த மாதிரி அமைக்க முடியாது. தானாக ரொட்டு போட்டு போகுது. அதை சுற்றி இயற்கை வளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இறைவனுடைய ஒரு கிஃப்ட்டு, காட் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா தேவையான நேரத்துக்கு தண்ணி வருது. இப்போ தேவையான இடத்துக்கு நம்ம செலவு பண்ணுறோம்ல, அது மாதிரி தேவையான இடத்துக்கு தண்ணி வருது. அந்த தண்ணி நமக்கு பலன் தந்தது போக பாக்கி போய் நம்மளை ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே கடலில் போய் அதே விழுந்துக்குது. ஒரு அல்லாவுடைய அற்புதம்னு தான் சொல்லணும். மாஷா அல்லா. இந்த வீடியோ நான் எடுக்கிறது என்னுடைய யூடியூப் சேனலுக்காக எடுக்கிறேன். யூடியூப் சேனலில் நான் சும்மா அப்படியே டைம் பாஸ்க்காக தான் போடுறேன், போட்டுட்ருக்கேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது கண்டினியூ ட்ரைவ் பண்ணோம்னாக்கா ஒரு டயர்ட் ஆகிடும். அதுக்காக நான் நிறுத்தி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளுடைய டென்ஷன் குறையும், டீ குடிச்சிக்கிட்டு அப்படியே இடம் தின்றுக்கிட்டு அப்படியே போகிறது. அது ஒரு என்னுடைய ஹாபி, அது ஹாபி. அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்டு. அல்லாஹ் அது மாதிரி ஒரு நசீப் கொடுத்துருக்கான்னு. இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்கான். என்னுடைய ஒரு நண்பர் கூட கேட்டார், எப்படி பண்ணி இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. நான் எதையுமே ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறது இல்லை, எல்லா இதுவுமே ஈஸியாக எடுத்துக்குவேன். அதனால தான் இந்த எல்லாம் நிம்மதியாக வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு எல்லா புகழ்னு சொல்லிட்டு 8:30 ஆகிடுச்சு. பனிமூட்டம் எப்படி இருப்பாங்க இயற்கை. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக இருக்குது. மாஷா அல்லாஹ். பார்த்தமைக்கு நன்றி. நான் நாளைக்கு நான் யூடியூப்பில் என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.